மொச்சப்பயிர் கருவாட்டு குழம்பு. நல்லா கத்தரிக்காய் வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் தனியாக புளியெலாம் ஊற வச்சு அடுப்பில் எண்ணெயை காய வச்சு தேவையான எல்லா ஜாமானும் ரெடியாக வச்சுட்டு கருவாடை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு துண்டு போட்டால் போதும். கருவாடு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். கத்தரிக்காவை வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கிட்டு மசாலாத்தூள் போட்டுக்க வேண்டியதான். மசாலாத்தூளை கலந்துக்கணும். வெள்ளைப்பூடு தட்டி போட்டுக்கணும். மொச்சப்பயிறு தனியாக அவிச்சிட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்று எடுத்து கலந்துருவோம். நல்லா சிம்மில் போட்டு மூடி வச்சுட்டு தொட்டுக்கிறதுக்கு துவையல் உடைச்ச கடலை தேங்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது புளிக்குழம்புக்கு ரொம்ப காம்பினேஷன் பயங்கரமாக இருக்கும். இப்போ நம்ம கடைசியாக எடுத்து கத்தரிக்காவை சேர்த்துக்கணும். ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு, அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு ஆம்லெட்டு தேவைப்பட்டால் பொரிச்சிக்கலாம். இந்தியா மேப் மாதிரி இருக்குது. ஸ்ரீலங்காவா? இப்போ எடுத்து உணவை பரிமாறி பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம். கீழே தரையில் பாய்க்கு மேலே துணியை விரிச்சிக்கலாம் சுத்தத்துக்காண்டி. வாங்க, ஒரே சாப்பிடு.